இன்னைக்கு வந்துக்கிட்டு கம்பு எடுத்துக்கிட்டு சுத்துறாங்க. நாங்கள் ஜெப வீரர்கள். ஜெபி வேணான்னு சொல்ல, அடுத்த மாதமே 4 வாரம் ஜெபத்தை பற்றி தான் பேசுகிறேன். வேணான்னு சொல்ல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அம்மா வயிற்றுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணிட்டா இருந்த நீ இல்லை உபவாசம் போட்டியா? நான் 2 நாள் உபவாசம் போட்டு வெளியே வரேன். நீ உபவாசம் போட முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக உள்ள இன்டேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ப்ரீ பிளான்டு. இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிறது ப்ரீ பிளான், நான் பேசிகிட்டு இருக்க ப்ரீ பிளான். ஆமாம், இன்றைக்கி நைட் நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது சார், அவர் தெரியும் சார். அவர் திட்டமிட்டதை நீங்கள் சாப்பிடுவீர்கள் நான் சொல்லலை, நீங்கள் சாப்பிடுவது அவருக்கு தெரியும்ன்ற நான். ஃபோர் நாலேஜ், ப்ரீ டெஸ்டினேஷன், அடுத்து சோசன், அடுத்து காலிங், அடுத்து ரைச்சஸ்னஸ், அடுத்து க்ளோரிஃபையிங். அப்படி தான் வருது. அதனால தான் படத்தை முத பார்க்கும்போது நீங்கள் பதறீங்க, ஐயோ குண்டு வெடிச்சிருமான்னு. ஆனால் அவர் பதற மாட்டேன்றாரு, ஏன்னா படத்தை ஏற்கனவே பார்த்துட்டாரு. எது வரைக்கும் பார்த்துட்டாரு? அந்தி கிறிஸ்து ஆட்சின்றீங்களே, அதை உங்களுக்கு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு தான் இப்போ வந்து பாதி படத்தில் உட்காந்துருக்காரு, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அவர் கூட உட்காந்திங்கன்னா பதட்டமே எல்லாம் பார்ப்பீங்க. ஐயோ ஐயோ இப்படி சொல்ல அப்படி சொல்கிறேன், ஒன்றும் பதறாரு. அடுத்த சீனில் யாருமே இருக்க மாட்டான், நீ மட்டும்தான் இருப்பார். அப்படியா? சோத்ராங்க சோத்ராங்க. படத்தை அவர் கூட உட்காந்து பாருங்க, கும்முன வாட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீ அவன் சொன்ன இவன் சொன்ன 1-2 பேர் உள்ளே உட்காந்துட்டு, நாங்கள் அந்த காலத்தில் ஒரு சேட்டை செய்வோம். சினிமா தேட்டருக்கு போயிட்டோம்னா படத்துடைய போக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோன்னா குழப்பி விடுறது. எவனாச்சும் இடையில வந்து எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு ஒரு ஒரு மர்டர் நடக்கிற படம், எவன் மர்டர் பண்ணுறானே தெரியாது என்பது, இடையில ஒருத்தர் அயன்காரன் வந்து அயன் பண்ணி கொடுப்பான்ல, நாங்கள் இவன் தான்டா கொலகாரன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவனு கேட்குற மாதிரி சொல்லிடுறது. உன்னை பின்னாடிக்கா இவன் தான் கொலகாரன். நான் படம் ஃபுல்லாக அவன் எப்படா வருவான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான், அவன் வரவே மாட்டான். இப்படி உள்ளே உட்காந்து குழப்பி விட்டு அதில் வந்து மக்களை திசை திருப்பி விடுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை குழப்புறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்களோ தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக ராபாலா ஷங்கு ராமலா திராமனா ஷுக்கு ராபாலாஜியா. ஆமென். இட் இஸ் அ ப்ரீடெஸ்டைன்ட் லைஃப். அதனால அவர் சொல்றாரு, நீங்கள் கவலைப்பட்டு ஒன்றும் இங்கே ஆக போகிறதே கிடையாது, கவலைப்படாதிருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்ன உருண்டாலும் அது அது அதினதின் காலத்தில் நேர்த்தியாக நடக்கும், கும்மு நடக்கும், சூப்பராக நடக்கும், சூப்பராக நடக்கும், எல்லாம் நல்லா நடக்கும். என்ன நடக்கும்? எல்லாம் நல்லா நடக்கும், அவ்வளோதான். அந்த கேரண்டி கொடுத்துருக்காருல்ல, போதாதா? படம் வந்து நல்லா தான் முடியும், நல்லா தான் போகும். அதுக்கு மேலே அது எப்படின்றது அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா ப்ரைஸ் பண்ணுங்க, நல்லா இது பண்ணுங்க. ஸோ இந்த 2ஆம் உலகம், இப்போ தான் சப்ஜெக்ட்டுக்கு வரோம் திரும்ப. முதல் உலகம் ஹெவனு, 2ஆம் உலகம் துண்டிக்கப்பட்டு விட்டு வீழ்ந்து போன உலகமாய் மாறிவிட்டது. இயேசு வந்தவுடனே மறுபடியும் இந்த உலகத்தை அந்த உலகத்தோடு இணைக்கிறார். திரும்பவும் இந்த 2 உலகத்துக்கும் ஒரே கவர்மெண்ட் வருது, ஒரே ஆள் தான் ஆட்சி செய்கிறார், அதுவும் மனுஷகுமாரன் தான். பிதாவுக்கு என்ன ஆசைனா, என் பிள்ளை ஆளணும், மனுஷனை வந்து என்ன செய்யணும்? ஆளணும். ஏன்னா அவன் தான் ட்ரினிட்டியின் மையம். நான் சொல்ல மாட்டேன், ட்ரினிட்டியின் ஒரு பகுதின்றேன் நான். இது மையத்தை விட மேலானது. 3 பேர் சேர்ந்து நடுவில் என்ன வச்சிருக்கல, இந்த 3 பேரில் ஒரு ஆளாக நான் நிற்கிறேன். யாருக்குள்ளே இருக்கிறேன்? இயேசுக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே இந்த முழு உலகத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டி அப்படி ட்ரினிட்டியில் ஸ்டாவை சேர்த்துட்டாரு. இப்போ உங்களை என்னையும் அவன் டிஸ்கனெக்ட் பண்ணால் ட்ரினிட்டியை டேமேஜ் ஆகும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, திருத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ வந்து பரிசுத்தாவி என்கிற தாய், பிதா என்கிற தகப்பனுக்கு குமாரனாக இருக்கிற இயேசுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்கள் சன்ஸ் ஆஃப் காட் தான். உங்களை கொண்டு ஆட்சி செய்யணும்னு நினச்சாரு, ஆதாம் விழுந்துட்டான். மறுபடியும் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் பிறந்து இன்றைக்கும் மனுஷகுமாரனாக தான் ஆட்சி செய்கிறார். வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் அவர் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார், அவரோடு உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசுவின் நாமத்திற்கு பரலோகம் கீழ்ப்படியும், தூதர்கள் கீழ்ப்படிவார்கள், நரகம் கீழ்ப்படியும், பூமி கீழ்ப்படியும்.
அண்ட சராசரங்களும் மனிதன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்த அவருடைய கனவு இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலினாலே இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. ஆமென், 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 ஆமென். அப்ப இந்த இரண்டாம் உலகம் finished work வேர்ல்டு, அதாவது ஆதாம் விழுகாமல் இருந்தால் அந்த உலகம் தான் ரெண்டாம் உலகம். பரலோகம் முதல் உலகம், விழுகாத உலகம் ரெண்டாம் உலகம், விழுந்து போன உலகம் மூன்றாம் உலகம். இப்போ நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? முதல் உலகம் என்ன? பரலோகம். ரெண்டாவது உலகம் விழுந்து போகாத உலகம், கனெக்டட் வித் ஹெவன். அது வந்து இன்விசிபிளாக தான் இப்போ இருக்குது. அது வந்து மூன்றாம் உலகம் ஃபாலன் வேர்ல்டு ஆயிடுச்சு. இப்போ இயேசு ஜீவனை கொடுத்த உடனே ஹெவன்லேருந்து கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகுது. புரியுதா? இந்த எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள், அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன். இதுதான் ரெண்டாம் உலகம். நீங்கள் விழுந்து போன மூன்றாம் உலகத்திலிருந்து இந்த ரெண்டாம் உலகத்தோடு இணைக்கப்படும்படிக்கு இயேசு சிலுவையிலே உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். வாட் இஸ் த மாடல் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு? செகண்ட் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டை பாருங்கள், அதுதான் செகண்ட் வேர்ல்டு. இப்போ தேர்டு வேர்ல்டை அழிச்சிட்டு செகண்ட் வேர்ல்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கார் தேவன். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்களும் நான் இங்கே இருந்து அந்த ரெண்டாம் உலகத்தை இந்த மூன்றாம் உலகத்தில் என்ன செய்கிறோம்? எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா திரும்ப அந்த ஆதியில் இருந்தது போல வானமும் பூமியும் அந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளை. ஸோ த செகண்ட் வேர்ல்டு இஸ் பர்ஃபெக்ட் வேர்ல்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லோருக்குள்ளும் இந்த பரலோக ராஜ்யம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க, வந்துருச்சு. இந்த பரலோக ராஜ்யத்தை புரிந்து கொண்டால் இந்த விசிபிள் வேர்ல்டு மாறிடும். என்னைக்கு கிறிஸ்டண்டம் the power of crucifixion it affects or reach the visible world, அன்னைக்கு தான் கிறிஸ்டியானிட்டியோட ஒரிஜினாலிட்டி. அதுதான் அதனுடைய ரியாலிட்டி, அதனுடைய அந்த பர்பஸ், ரீசனே என்னன்னா, இன்விசிபிள் வேர்ல்டுலே பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இந்த விசிபிள் வேர்ல்டை மாற்றுவது தான் கிறிஸ்தவத்தின் முழுமையாயிருக்கிறது. இந்த விசிபிள் வேர்ல்டு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த உலகத்தை மாற்றுறது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The invisible second world, it comes to the third world. So the third world becomes the second world. It becomes the visible second world. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா பரவாயில்ல, புரிஞ்ச வரைக்கும் எடுத்துக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்னன்னா, பரலோக ராஜ்யம், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக வந்துருச்சுன்னா உங்கள் சித்தம் செய்யப்படும். இப்போ ராஜ்யம் வந்துருச்சுல, அடுத்த சித்தம் செய்யப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒன்று தான் இப்போ நான் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, அதில் ஒன்று தான் நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது, அதில் ஒன்று தான் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போவே சித்தம் செய்யப்பட ஆரம்பித்து விட்டது. as it is in heaven, உங்கள் லைஃப்பில் பரலோகத்தை போலவே ஒரு பூமியை தேவன் உங்களுக்குள்ளே உருவாக்க போகிறார். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் மனசு எல்லாம் அந்த செகண்ட் வேர்ல்டை பதியட்டும், செகண்ட் வேர்ல்டு உள்ள உட்காரட்டும். அதுதான்டா என் உலகம், அதுதான்டா என் வாழ்க்கை, அதுதான்டா தேவனுடைய சித்தம் என்பதில் ஸ்ட்ராங்காக இருங்க. ப்ளீஸ் ஃபாலன் வேர்ல்டை பார்க்காதீங்க. ஏன்னா இது உங்கள் உலகமே இல்லை. அப்போ இயேசு பூமியில் பிரசங்கம் பண்ண முதல் வார்த்தையே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சார், அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்ல, இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு ஒரு 28-30 கேட்குறதெல்லாம் விட அதெல்லாம் எப்படி பெறுவதுன்னு அவர் பேச வரல. அவர் உலகத்தையே மாற்ற வந்தார். புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்படி இந்த வீட்டுக்காரனுக்கு, ஹவுஸ் ஓனருக்கு வந்து நான் வாடகை கட்டுறது, அந்த வாடகை கட்டுறதுக்கான ஒரு வழிமுறை எனக்கு செஞ்சு கொடுங்க, ஒரு 2.5 வருஷம் வாடகையை மொத்தமாக கொடுங்க, இல்லாட்டி வந்து எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்க, நான் வாடகை கட்டுறேன், இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவர் வீட்டையே உங்கள் பேருக்கு கரையை முடிச்சு வச்சு விரும்புகிறாரு. The permanent solution, that is what the reason of crucifixion, the purpose of crucifixion, permanent solution.
What is the permanent solution? Extending the heaven. That is called the kingdom of heaven. அதனால தான் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த வார்த்தையை பிரசங்கித்த உடனே என்ன அடுத்த வசனம் பைபிள் சொல்லுது? மத்தேயு 4:17 வாசிங்க. இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ரொம்ப தெளிவாக தாங்க பேசுறாரு. ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்றாரு, அடுத்த ராஜ்யம் வருவதாகன்றாரு, அடுத்த ராஜ்யம் வந்துருச்சுன்றாரு, அதுக்கப்புறம் ராஜ்யத்தின் ரகசியத்தை பேசுகிறார், எப்படிலாம் இந்த உலகம் இருக்க போகுதுன்னு பேசுகிறார். அவ்வளோதான். ஸோ பரலோகத்தோட கான்செப்ட் என்ன தெரியுமா? சொல்லுங்கள் சார். சரி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லது இஸ்லாமியர், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிஜேபியின் ஆட்சியில் இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் நலத்திட்டம் வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை இந்த ஆட்சியே வேணாமியா, இல்லை வேறு ஆட்சி தான் வேணும் அப்படின்னுவீங்களா? இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், நான் முடிவை சொல்லவே இல்லை. இப்போ நீ இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த டோட்டல் கவர்மெண்ட்டே தூக்கிட்டு வேற ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்து செட் பண்ணிட்டு as it is in heaven. இந்த ரெண்டாம் உலகம் இப்படி தான் இருந்துச்சு விழுகிறதுக்கு முன்னாடி. ஆதாம் பழத்தை சாப்பிட்டோன்னே இப்படி ஆகிப்போச்சு. திரும்ப இயேசு வந்து ஜீவனை கொடுத்தோன்னே இப்படி ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே இந்த ஒரே உலகம் தான், டைமென்ஷன் தான் வேற. சாப்பிட்டோன்னே இப்படி ஆகிப்போச்சு, சாப்பிட்டோன்னே இப்படி ஆகிப்போச்சு, அப்புறம் ரட்சிக்கப்பட்டோன்னே இப்படி ஆகிப்போச்சு. ஸோ த வேர்ல்ட் இட் டேக்ஸ் த அனதர் டைமென்ஷன். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஸோ நல்லா கவனிங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இங்கே இருங்க, இயேசு மரித்ததுக்கு காரணம், உயிரோடு எந்திரிச்சதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ராஜ்யத்தை மாற்றணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். ராஜ்யத்தின் ரகசியங்களை, அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டுமே மறுபடி 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 உங்கள் மனசில் வந்துருச்சுன்னா, நான் சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்க மாட்டீங்க. ஆமேன். ஓகே, வாசிங்க. மனம் திரும்புங்கள். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க துவங்கினார். இந்த வசனத்தை அவர் பிரசங்கிக்கும் போதுதான் பைபிள் சொல்லுது, 15 வாசிங்கம்மா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எது வெளிச்சம்? எது சார் வெளிச்சம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு வருவதுதான் மிகப்பெரிய வெளிச்சமே. இருளில் வாழ்கிறவனுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சத்திற்குள் வர வேண்டும் என்றால், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் சத்தியம் என்னவென்றால், பரலோக ராஜ்யம் எனக்குள் வந்திருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அடுத்து, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப மரண இருள் அதை துரத்திட்டு இந்த வெளிச்சம் எப்போ வருதுன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவு சபைக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகுகிறது. என்னைக்கு இயேசு இந்த பூமியில் இறங்கி பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு வெளிச்சம் வந்துருச்சு. என்ன சார் கிங்டம் ஆஃப் காடு, கிங்டம் ஆஃப் ஹெவன் என்ன சார்? நான் சொல்கிறேன் கேளு. அப்போதான் அதான் காஸ்பல், பரலோக ராஜ்யத்தை பேசுவது. ஆனால் நாமும் பிசாசின் ராஜ்யத்தை பேசி கொண்டிருக்கிறோம். பிசாசின் ராஜ்யம் என்ன? பாவம், பாவமும் அதன் விளைவுகளும். எத்தனை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிலுவையும் அதன் விளைவுகளும். அதான் பரலோக ராஜ்யம். நான் கேட்குறேன், இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு ஒரு நோய் இருந்துச்சு. அதுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்க? போலியோ சொட்டு மருந்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் போலியோ சொட்டு மருந்துன்னு பேசுகிறாங்களா, இல்லை இளம்பிள்ளை வாதம் பேசுகிறாங்களா? அப்போ ஏன் அதை பேசுகிறான்? போலியோ சொட்டு மருந்து வந்தனால அதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ என்னைக்கு சொல்யூஷன் வந்துருச்சோ திரும்ப நீ ப்ராப்ளத்தை பேசாத. ஆனால் ஹெச்ஐவியை பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க? சொல்யூஷன் வரல, அதனால் வியாதியை பேசுகிறாங்க. ஆனால் சொல்யூஷன் வந்துட்டா வியாதியை பேச மாட்டாங்க, மருந்தை தான் பேசுகிறாங்க. புரியுதா? அப்போ நான் கேட்குறேன், பாவம் வியாதினா சிலுவை சொல்யூஷன். நீ மைக்க பிடிச்சி எதடா பேசணும்? நீ இளம்பிள்ளை வாதத்தை பேசணுமா, போலியோவை சொட்டு மருந்தை பேசணுமா? சொல்லுங்க, சொட்டு மருந்து பேசு, இல்லாட்டி நான் கொட்டு மருந்து உனக்கு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். அப்ப காஸ்பல் பிரீச்சர்ஸ் அவங்க சிலுவை பேசுறாங்க, அவங்க சொல்யூஷன் பேசுறாங்க. இயேசு பரலோக ராஜ்யத்தை பேசினார். மனந்திரும்புங்கள், ஏற்கனவே சொல்லிட்டேன், நரகம் சமீபமாக இருக்குன்னு அவர் பேசவே இல்லை. அவர் பரலோக ராஜ்யம் தான் பேசினார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியில் எதை பேசுறாங்க? நரகத்தை பேசுறான். ஸோ ஓகே, இயேசு ஒரு ஜெபம் செய்தார், பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படும், பூமியிலும் சித்தம் செய்ய. இயேசுவுக்கு அப்போ 2 பார்வை கரெக்டாக இருந்துச்சு. விசிபிள் வேர்ல்டையும் கரெக்டாக பார்த்தாரு, இன்விசிபிள் வேர்ல்டு கரெக்டாக பார்த்தாரு. இயேசு கிறிஸ்துக்கு 2 பார்வை இருந்துச்சா? சரியாக இருந்துச்சா? அந்த உலகத்தை குறித்து பார்வை, இந்த உலகத்துக்கு பார்வை இருக்கா? நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது இந்த 2 உலகத்தை குறித்த பார்வை இருக்கணும். இன்னைக்கு டேட்டுக்கு அந்த 2ஆம் உலகத்தில் நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். ஏனென்றால் அது என் சுதந்திரம். அதை நீங்கள் நான் பேச விரும்புகிறேன். ஓகே, ரைட்டு. அப்போ 2வது எப்படி இங்கே நடக்கணுமா? ஆஸ் இட் இஸ் அப்படி நடக்கணும். தயவு செய்து காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பக்கத்தில் நல்லா பளிர்னு ஒரு அறையை கொடுத்து சொல்லுங்கள், காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஆமாம், இல்லாட்டி நீங்களே உங்கள் மண்டே லைட்டஸ் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகாது. இயேசுவின் நாமத்தினால காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எப்போ சார் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க? ஒரிஜினலை பார்த்தா தான் சார். அதாவது வீரப்பா என்ன சொல்கிறாரு, மகாதேவியை பார்த்துட்டாரு. யாரை பார்த்துட்டாரு? ஆமாம், பார்த்தனால அவர் என்ன செய்ய மாட்டேன்றாரு? காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்றாரு. உன்னை கூட இருக்கிறேன், வேற ஒரு பொண்ணை காட்டுறேன், இதை முடிச்சுக்க. மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவின்றான். He was not ready to be compromised. ஏன்னா பார்த்துட்டான்ல. அதைத்தான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யம், இன்விசிபிள் வேர்ல்டை பார்த்துட்டா இந்த உலகத்தில் நீங்கள் why should I be compromised? எதுக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆகணும்? என் தேவன் எனக்காண்டி கரையத்தை கொடுத்திருக்கிறாரு. என் வாழ்க்கையில் நடக்கிறது சிறப்பாய் நடத்துவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பெர்ஃபெக்ட் பிளெஸிங் தான் உங்களுக்கு. காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பெர்ஃபெக்ட் பிளெஸிங், காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பெர்ஃபெக்ட் பிளெஸிங் கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். உங்கள் 3ஆம் உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் 2ஆம் உலகத்தை குறித்த பார்வை உங்களுக்கு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. ஓரா பாலா சந்துனமானாதியாங்க. ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், காருக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சார், கர்த்தர்ட்ட நான் கூட ஒரு காருக்கு ஜோம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப திடீர்னு உள்ளே உட்காந்துருந்த கூட இருந்த ஒரு பணக்கார ஒருத்தர், ஒரு நிமிஷம் கூட வண்டியில் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் இருந்த ஒரு காரை கொடுத்துருக்காரு. இந்தாங்க வச்சுக்கோங்க, நடந்த சம்பவம் சார், இந்தாங்க கர்த்தர் என்ன ஏவுறாரு, நீங்கள் காருக்கு ஜோம் பண்ணி இந்த காரை வச்சுக்கோங்க. அவர் சொன்னாராம், நான் பழைய காருக்கு ஜோம் பண்ணவே இல்லைன்னா, சாரி உங்கள் அன்புக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டது புது காரு. நான் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? இதுவும் இருக்கட்டும் ஒரு ஓரத்தில். அட தரித்திர புத்தியே. என் லைஃப்பில் கூட ஒரு நாள் காருக்கு நான் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி 15 நாள் 20 நாளைக்குள்ளே 1999 2002 காருக்கு ஜோம் பண்ணப்போ 15 நாளைக்குள்ள ஒருத்தர் என்னை கூப்பிட்டு விட்டு அவரோட காரை என்னை கையில் கொடுத்துட்டார். எனக்கு லைசன்ஸ் கிடையாது, காரை நிப்பாட்டுறதுக்கு ஷெட்டு கிடையாது, என் வீரே கார்டு செட்டு மாதிரி தான் இருக்கும், பெட்ரோல் போட கூட எனக்கு காசு கிடையாது. காரை கொடுத்துட்டார். நான் சொன்னேன், நான் ஜோம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன். ஜோம் பண்ண கத்த சார் வேணான்னு சொல்லணும். என்னன்ற நீங்கள் என்ன கொடுத்தீங்க? நீ என்ன கேட்ட? புது கார் கேட்டியா பழைய கார் கேட்டியா? புது கார் ஏன் காம்ப்ரமைஸ் ஆகுறேன்னு அடுத்த நாள் போய் அவர்கிட்ட சொல்லலை. கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னு சொல்லக்கூடாது, சொன்னது அசியம். இல்லவேலன்ட்டேன், கொடுத்துட்டு போயிட்டேன்.
கொடுத்துட்டு வரேன். வரவில்லை ஒருத்தரை பார்க்குறாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, கர்த்தர் திடீர்னு பேசுகிறாரு என்கிட்ட, அவருக்கு மேட்டரே தெரியாது, உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ கார் ஒன்று தரப்போகிறதா என்கிட்ட சொல்கிறாரு. நான் அப்படியே சொன்ன மாதிரி கர்த்தர் சூப்பராக அது அடுத்து நான் வாங்கின எல்லா காருமே புது கார். ஒருவரும் ஏறிராத கழுதை. இன்னொருத்த ஏறின கழுதெல்லாம் நமக்கு வேணாம், யார் ஏறாத கழுதையில் தான் நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தலை. இட்ஸ் நாட். இப்போ என்ன சொல்லுறேன், மேட்ருக்கு வரும். இந்த ஆள் சொல்லிட்டாரு எனக்கு வேறு காரு செகண்ட் ஹேண்ட் வேண்டாம், ஃப்ரீயாக வந்தது. உடனே அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, சரி வண்டியில் இருக்குன்னு சொல்லி நேராக கார் ஷோரூம் கூப்பிட்டு போய் கார் எடுத்துக்கங்கன்ட்டாரான். அப்படியே பிக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்தார். சார், as it is in heaven, உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. எதுக்கு வியாதியோட நீங்க வாழணும், எதுக்கு கரைகுறை ஆசீர்வாதத்தை நீங்க ஆமேன்னு சொல்லணும். எதுக்கு சார், உங்க அப்பா உங்களுக்கு கரையம் கொடுத்துருக்காரு சார், உங்க தகப்பன் உங்களுக்கு கரையம் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜபத்தை நீங்க தைரியமா பண்ணலாம். your will be done on the earth will be done in my life as it is in heaven. பரலோகத்திலே நடப்பது போல என் வாழ்க்கையில் நடப்பதாக அந்த இடத்துக்கு வரும்போது தான் உங்கள் ஜபங்கள் டிமாண்டாக மாறுகிறது. அப்பதான் நீங்க சரியான ஜபத்துக்கு வரீங்க. ஐயரே அப்பா மண்ணு முறங்கு மாண்டவரே என்கிற இடத்தில் இருந்து ஆரஞ்சு பழத்தை பிழிவது போல ஜபிக்காதபடிக்கு ஒரு நான் ஜபம் எப்படி வேணாலும் பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ சமீபத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம், டுடே அப்டேஷன் என்னென்னா, ஃப்ரீயாக ப்ரே பண்ண விட அவனை அப்படின்றதான். அது நம்ம ப்ரேயரை பற்றி பார்ப்போம். ஆனால் பெட்டர் வேர்ஷனை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய தயவு வெளிப்படுவதாக. நான் உடனே சமீபத்தில் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொன்னார், அது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலுவையில் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டேன்பா, ரிலீஸ் ஆன படத்தை திரும்ப கேட்காத, தயவு வெளிப்பட்டு விட்டது. அப்போ தயவு வெளிப்பட்டால் என்ன நடக்கணுமோ அதுதான் இப்போ வாழ்க்கையில் நடக்க போகுது சார், நடந்துக்கிட்டு இருக்கு சார், அவ்வளோதான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து நான் என்ன செய்வது, நீ ஒன்றும் செய்ய வேணாம், இதை புரிஞ்சுக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையே. சார் உங்கள் வாழ்க்கை என்ன தெரியுமா, என்னது, புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை. என்ன செய்யணும்னு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வீட்டில் போய் என்ன பண்ணணும், என்ன பண்ண, 2 தோசையை சுட்டு கட்டி சட்னியை தொட்டு சாப்பிட்டு தூங்குங்க. சுகர் இருந்தால் கொஞ்சம் இவன் எதையாச்சும் செய்யணும். அப்படி எதையாச்சும் செய்யணும் விரும்புனீங்கன்னா வாங்க, இந்த பக்கத்தில் கொஞ்சம் முள்ளா இருக்கு, ஒரு மம்பட்டியை கொடுத்து வெட்டுங்க. சார் மனுஷன் மைண்டில் விழுந்து போயிட்டான். திரும்ப அவனை ஆதாமா மாத்துறதுக்கு கையில் எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், இல்லை காலில் எக்ஸசைஸ் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும், மைண்டுக்கு தான் கொடுக்கணும். அப்போ ஆதாம திரும்ப பழைய ஆதாமா மாற்றணும், உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். போதும், ஆதாம் பழைய ஆதாம் மாறிடலாம், அவ்வளோதான். மைண்டு புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எலும்பு மூட்டு சிகிச்சைக்கு போனால் நீங்கள் வந்து ஃபிசியோதெரபிட்ட போகணும். புத்தி சுவாதீனம் ஆகி போனீங்கன்னா எங்கே போகணும், சைக்காட்ரிஸ்ட்டை போகணும். சைக்காட்ரிஸ்ட் உங்களுக்கு வந்து கையில் தம்புல்ஸை கொடுத்து அடிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு, உட்கார வச்சு பேசுகிற, நீ யார்? ஆதாம் பழத்தை தின்னு நம்மளை ஃபுல்லாக டிஸார்டர் ஆக்கி விட்டு போயிட்டான். இப்போ தேவன் வந்து ரத்தத்தை கொடுத்து சிந்தி உங்களை பிள்ளையாக்கி இப்போ தெளிவாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உங்கள் வேலைலாம் என்ன தெரியுமா, வாரம் இங்கே உட்காந்து நல்லா தெளிவாகிட்டு போகிறீங்க. ஆமாம், ஃபீஸே கொடுக்காம. அதே அண்டர்லைன் இந்த வேர்டுன்னு அதான் காணிக்க போடுறோம்ல, பார்ப்போம். இல்லை நீங்கள் போகிறீங்க, இந்த ஆன்லைனில் இருக்கிற ஆள் தான் அது கொஞ்சம் பேர் எல்லாம் சரியாயிரும் கொஞ்சம் நாளில். சரியா? அப்போ நமக்கு வேலை இங்கே தான் சார். ரிஃபார்மேஷன், ஆமாம், ரீபில்டு, ரிவைவிங், ரெஃப்ரெஷிங், ரெனியூவிங், எவ்ரிதிங் இட் இஸ் பீயிங் டன் ஹியர். இட் இஸ் நாட் ஹியர். முழங்காலில் இல்லைப்பா, மூளையில் இருக்கிறது. அப்போ இங்கே சரி செய்கிறார். இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் உங்கள் ஜபம் எப்படி தெரியுமா மாறும், டிமாண்ட் ஆகும். அதனால ஏசுனாருக்கு ஏன் தெரியுமா கோவம் வந்துச்சு, அதான் கோவம் வந்துச்சு. பவுலுக்கு ஏன் கோவம் வந்துச்சு தெரியுமா, திரும்ப ஆட்ட பேசிக்கிட்டு இருக்கனே, இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் குறி சொல்கிறாவே, போறியா கொண்டே போடுவேன்,
டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் பாருங்க என்ன அத்தாரிட்டி. ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, the second world, the reality of the second world, that is your right.